ஹாய், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இப்போ வந்து நம்ம வீட்டில் ஒரு காயுமே இல்லைன்னா ஒரு முட்டை இருந்தால் முட்டையை வச்சு ஒரு குழம்பு செஞ்சிடலாம். அது எப்படி செய்கிறது அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாமா? அதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்புறம் ஆளுங்கிறதையும் கிளிக் பண்ணுங்கள். இப்போ எண்ணெய் ஒரு 4 கரண்டி எண்ணெய் விட்டுக்கோங்க. அரை ஸ்பூனு ஒரு ஸ்பூனு ஜீரகம், அரை ஸ்பூன் கடுகு, அரை ஸ்பூன் வெந்தயம் இது அந்த எண்ணெயில் போட்டு பொரி விட்டுக்கோங்க. கொஞ்சம் வெங்காயம் ஒரு வெங்காயம், பெரிய வெங்காயமாக இருந்தால் பெரிய வெங்காயத்தில் மீடியம் சைஸாக இருந்தால் ஒரு வெங்காயம் போட்டுக்கோங்க. பெரிய சைஸாக இருந்தால் ஒரு அரை வெங்காயம் போட்டுக்கோங்க. அதை நல்லா நைஸாக கட் பண்ணி போடுங்க. இல்லைன்னா 2 மிக்ஸி ஜாரில் போட்டு 2 பல்ஸ் விட்டு போட்டுக்கோங்க. ஒரு 10 பல் பூண்டு அதையும் முழுசாவோ இல்லை கட் பண்ணியோ போட்டுக்கலாம். ஒரு பச்சை மிளகாய். இப்போ அதை வதக்கிட்டு இருக்கையிலேயே அதில் ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள், 2 ஸ்பூன் தனியாத்தூள், அரை ஸ்பூன் மஞ்சத்தூள். ஏன்னா நான் வந்து கொஞ்சம் காரம் கம்மியாக செய்கிறேன். இது வந்து காரமாக செஞ்சால் நல்லாயிருக்கும். எங்கள் வீட்டில் கொஞ்சம் காரம் கம்மியாக கேட்குறாங்க, அதனால் கம்மியாக செய்கிறேன். இப்போ தக்காளி ஒரு 2 தக்காளி அதை நல்லா பியூரி பண்ணி மிக்ஸியில் போட்டு அரைச்சி பியூரி பண்ணி அதையும் போட்டுக்கோங்க. போட்டு நல்லா அதை வதக்கிக்கலாம். உருளைக்கிழங்கு சும்மா ஒரு உருளைக்கிழங்கு போட்டேன். அது உருளைக்கிழங்கு தான் கொஞ்சம் வீணாயிரும்ன்ட்டு அது போட்டேன். புளிக்குழம்புல போடுறப்போ அந்த உருளைக்கிழங்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். அந்த புளி ஒரு எலுமிச்சம்பழம் சைஸ் புளி எடுத்து ஊற வச்சு அதையும் கரைச்சி அதை விட்டுருங்க. உப்பு அதுக்கு தகுந்த உப்பு போட்டு அது நல்லா கொதிச்சுக்கிட்டு இருக்கட்டும். அதை கொதிக்க வச்சுருங்க. இப்போ வந்து ஜீரகத்தூள் ஒரு ஸ்பூன் போட்டு அதை கொதிக்கட்டும். அதை அடுப்பில் வச்சுட்டு இப்போ நம்ம வந்து அந்த குழம்புக்கான முட்டைக்கு பார்க்கலாம். கடலைப்பருப்பு இல்லை துவரம்பருப்பு எதுவாக இருந்தாலும் ஓகே தான். ஒரு 1/4 டம்ளர் இல்லை அரை டம்ளர். நான் ஒரு 3 முட்டைக்கு போட்டிருக்கேன். நான் ஒரு சும்மா ஒரு கை போட்டேன், அவ்வளோதான். துவரம்பருப்பு தான் போட்டிருக்கேன். அதை ஊற வச்சு இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சி எடுத்துட்டு அதில் அந்த குழம்புக்கு அரைக்கிறப்பவே அந்த பல்ஸ் விட்டு வச்சுருக்கேன் அந்த ஆனியன் தான். இப்போ நான் அதில் ஒரு 2 ஸ்பூன் போடுறேன். ஆனியன் ரொம்ப போடக்கூடாது, அதனால் ஒரு 2 ஸ்பூன் அதையும் போட்டுக்கலாம். இந்த பருப்பு அரைச்ச பருப்பு, கொஞ்சம் மஞ்சத்தூள், நம்ம காரம் தேவையில்லை, கொத்தமல்லி இலை பொடியாக நறுக்குனது, பச்சை மிளகாய் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கட் பண்ணி போட்டுருங்க. மிளகாத்தூள் வேண்டாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, இஞ்சி அரை ஸ்பூனு, பூண்டு பேஸ்ட்டு அரை ஸ்பூன், மொத்தம் 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. இதை நல்லா முட்டை ஒரு 3 முட்டை நான் ஊற்றுறேன். நமக்கு தேவையான முட்டையை நம்ம ஊற்றிக்கலாம். இதில் 2 முட்டையும் இந்த பருப்புக்கு போடலாம், 4 முட்டையும் போடலாம், அது நம்மளோட விருப்பம்தான். இப்போ நான் ஒரு 3 முட்டை இதில் உடச்சி ஊற்றுறேன். ஊற்றிட்டு இதுக்கு தேவையான உப்பு, இது நல்லா பாருங்கள். ஒரு 3 முட்டை தான் ஊற்றுறேன். என்னோடய சேனலை மறக்காமல் ஒரு லைக் ஒன்று போட்டுருங்க, அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இப்போ வந்து ஒரு 3 முட்டையை உடச்சி ஊற்றிட்டு கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா அடித்து வச்சுக்கோங்க. கரண்டிலேயே நல்லா ஸ்பூன்லேயே கலக்கி வச்சுக்கலாம். இது மாதிரி நல்லா கலக்கி எடுத்து வச்சுட்டு இது ஒரு தவா வச்சுட்டு நல்லா கலக்கிடுங்க. இந்த குழம்பு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். மீன் குழம்பு மாதிரி நல்லாயிருக்கும். இது செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இப்போ வந்து குழம்பு கொதிச்சுக்கிட்டு இருக்குது. அதுக்கு உப்பு காரம் கரெக்டாக இருக்கான்னு பார்க்கலாம். கரெக்டாக இல்லைன்னா நமக்கு சேர்த்துக்கலாம் கொஞ்சம். நான் காரம் கம்மியாக போடுறேன், நீங்கள் காரம் நல்லாவே போட்டுக்கலாம். நீங்கள் 1 ஸ்பூனு மிளகாத்தூள் 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாம். நான் ஒரு 3/4 ஸ்பூன் தான் போட்டேன், காரம் கம்மி வேணும் அப்படிங்கிறதுக்காக. அதாவது 2 ஸ்பூனு தனியாத்தூள் போட்டால் 1 ஸ்பூனு மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. இப்போ இது முட்டையை ஊற்றி நல்லா திருப்பி விட்டுருங்க. அதை இந்த மாதிரி கரண்டிலேயே கட் பண்ணிடலாம். ரொம்ப ஈஸி தான் இது செய்கிறது. குழம்பும் டேஸ்ட்டாக இருக்கும். மீன் குழம்பு மாதிரி இருக்கும், சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும்.
வீட்டில் ஒரு காயும் இல்லைன்னா 2 முட்டை இருந்தால் முழுசாக வேக வச்சா கூட அது சரி வராது. இந்த மாதிரி குழம்பு விட்டுட்டா ரொம்ப சூப்பராக இருக்கும். அடையாக ஊற்றி கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் சுற்றி எண்ணெய் விட்டு அதை திருப்பி விட்டு நல்லா ஒரு பக்கம் செவந்தது இன்னொரு பக்கம் திருப்பி விட்டு அதை சுற்றி எடுத்துக்கலாம். நல்லா வேகட்டும். அவ்வளோதான். திருப்பிட்டு அது இதே போல் அந்த பக்கம் சேர்ந்துடும். அதுக்குள்ளே நம்ம கட் பண்ணிடலாம். கட் பண்ணாலும் அது வெந்துக்கிட்டே இருக்கட்டும். கட் பண்ணிவிட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். திருப்பி போட்டு இந்த குறுக்கில் போடுங்க. எல்லாமே துண்டு போட்டாச்சு. துண்டு உங்களுக்கு சைஸ் உங்களுக்கு எவ்வளோ பிடிக்குமோ அந்த அளவு போடுங்க. பாருங்கள், 3 முட்டை தான். 3 முட்டைக்கே நமக்கு இவ்வளோ பெரிய இடம் 2 இடம் வச்சு பாருங்கள் எவ்வளோ இருக்குது. அந்த குழம்புக்கே சரியாக இருக்கும். எல்லாம் எண்ணெய் விட்டு சோப்பாக வேக விட்டு எடுத்து போட்டுக்கலாம். சும்மாவும் வேணும்னா சாப்பிட்டுக்கலாம். சாதத்துக்கு குழம்புல போடாமல் சாப்பிட்றாங்க. இப்போ அதில் கொஞ்சம் தேங்காய் விடுறேன். நான் தேங்காய் அரைச்சி விட்டுட்டு, இது காரம் இல்லாத குழம்பு தான் நான் வைக்கிறேன். நீங்கள் காரமாக வச்சுக்கோங்க. 1 ஸ்பூன் 1.5 ஸ்பூன் கூட மிளகாய்த்தூள் போடலாம். காரம்னா நல்லாயிருக்கும். இது காரம் இல்லாமல் கேட்டதுனால காரம் இல்லாமல் வைக்கிறேன். நல்லா கொதிக்கட்டும். கொதித்ததுக்கப்புறம் பாருங்கள், அது கொதிக்கட்டும். வச்சுட்டு நல்லா சிம்மில் வச்சுருங்க அடுப்பை. இது எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வரதுக்கு சான்ஸ் இல்லை. ஏன்னா நம்ம முட்டையை போட்டுருவோம்ல அதுக்கு மேலேயே. அதனால் சும்மா சிம்மில் வச்சு கொஞ்சம் நேரம் கொதிக்க விட்டுட்டு இந்த நம்ம சுட்டு கீறி வச்சுருக்க அந்த முட்டையை எடுத்து நல்லா கொதிக்கணும் குழம்பு. இப்போ தான் ஆரம்பிக்குது கொதிக்கிறதுக்கு. அது எண்ணெய் நிறைய தான் விடணும். இப்போ இதை இந்த குழம்புல போட்டுடலாம். அவ்வளோதான், குழம்பு வேலை முடிஞ்சு போச்சு. இதை சாதத்தில் போட்டு சாப்பிட்லாம், தோசை இட்லிக்கு சாப்பிட்லாம். மீன் குழம்பு மாதிரி ரொம்ப சூப்பராக நல்லாயிருக்கும். செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காமல் ஒரு லைக் ஒன்று பண்ணிடுங்க. அப்படியே அடுத்து நல்லா ரெசிபியோடு வரேன். இது வரைக்கும் என்னோடய வீடியோ வாட்ச் பண்ண எல்லாருக்கும் நன்றி.